ஹலோ ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். நீதா நவீனா? ஆமாங்க சார். கால் பண்ணது நீதானே? எஸ் சார். என்ன ப்ராப்ளம் சார்? உள்ள இருந்து துர்நாற்றம் வருது சார். சார் உள்ள ஒரு பாடி இருக்குன்னு சரி, ஓபன் பண்ணுங்க பாப்போம். சார் சொல்லுங்க பாண்டியன். மாதுரியோட கால் டீடைல்ஸ் வந்துருச்சு. அவ நிறைய பசங்களோட பேசிட்டு இருந்திருக்கா. சரி, அதனால என்ன சார்? அவளோட மொபைல்ல நிறைய வீடியோஸ் கிடைச்சிருக்கு, அதுவும் வேற வேற பசங்களோடது. அப்போ மாதுரிய நீங்க கால்கள்னு சொல்ல வரீங்களா? சார் தெளிவா சொல்ல முடியல. இது வரைக்கும் நம்ம விசாரணையில என்ன தெரிய வந்ததுன்னா, அவன் நிறைய பசங்களோட தொடர்புல இருக்கா. அதுல பவனுங்கிற பையன் போன மாசம் 5ஆம் தேதி சூசைட் பண்ணி இறந்திருக்கான். ஆனா எந்த எஃப்ஐஆரும் போடல. அப்போ நீங்க ஒண்ணு பண்ணுங்க, பவனுடைய வீட்டை கண்டுபிடிச்சு அவனோட டீடைல்ஸும் எடுக்க பாருங்க. ஓகே சார், அவனோட அட்ரஸ் கிடைச்சிருச்சு. அப்புறம் என்ன? நான் உங்களுக்கு மெசேஜ் பண்றேன். இல்ல நான் என்ன சொல்றேன், நேராவே போயிடலாம். ஓகே சார். சார் பவனுக்கு ஒரு அண்ணா இருந்திருக்கான், அவனும் மாதிரி கூட தொடர்புல இருந்திருக்கான். சார் இதுதான் அந்த பவனோட வீடு. இந்த வீட்டில் தான் அவனோட அண்ணன் தினேஷும் இருக்கான். இவனோட நம்பரும் அந்த கால் டீடைல்ஸ்ல இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு விஷயமும் இருக்கு சார். என்ன? இவங்க 2 பேரும் வாட்ஸ்அப்ல மணிக்கணக்கா சேட் பண்ணிருக்காங்க சார். அப்புறம் அவங்க 2 பேரும் வீடியோ கால்ல கூட பேசியிருக்காங்க. பாண்டியன், மர்டர் பத்தின எல்லா விஷயமும் உள்ளதான் இருக்கு போல இருக்கு. போய் பார்க்கலாம் வாங்க. தினேஷ்ங்கிறது நீங்க தானே? ஆமா சார். அது என்ன விஷயம் சார்? எதுவுமே சொல்லாம போயிட்டே இருக்கீங்களே. பயப்பட வேண்டாம் மிஸ்டர் தினேஷ், வாங்க உட்காருங்க. மாதிரி தெரியும் தானே? ஆனா என்ன விஷயம்? எப்படி தெரியும்? அது சும்மா தெரிஞ்சவ, அவ்வளவுதான். அது சரி. நார்மலா தெரிஞ்ச ஒரு பர்சன்ட்ட மணிக்கணக்கில் போன்ல பேசிருக்கீங்களே, அதோட வாட்ஸ்அப்ல வேற சாட்டிங்லாம் பண்ணிருக்கீங்க. அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க? சொல்லல, உங்களை கேக்குறேன். உங்க தம்பி பவன் சூசைட் பண்ணிக்கிட்டான், நீங்க என்னடா எஃப்ஐஆர் கூட போடாம உட்காந்துருக்கீங்க? ஆனா அது என்னோட பர்சனல் விஷயம். அது என்னடா பர்சனல் மேட்டர்? உன் தம்பியை கொன்னதே நீ தானே? சொல்லுடா உண்மையா. அது வந்து சொல்லுடா உண்மையா. என்ன சார் சொல்றீங்க? என்ன சொல்றதா? நீ அவனை கொன்னுட்டா கேர்ள் ஃப்ரெண்ட் மாதவியை கடத்தி வச்சிருந்தல? சொல்லு, மாதவி எங்க கடத்தி வச்சிருக்கா? சார் சார், நான் யாரையும் கொல்லல. நான் ஏன் சார் கொல்லணும்? சொல்லுடா சார். சொல்லு சார். சொல்லுடா. அடிக்காதீங்க சார். சொல்லு சார். சொல்லுடா. சொல்லு. சொல்றேன் சார். சொல்லு சார். சொல்லு. அடிக்காதீங்க சார். சொல்லு. மாதிரி செத்துட்டா, அப்புறம் எப்படி நான் அவளை கடத்த முடியும்? மிஸ்டர் தினேஷ், மாதுரி இறந்துட்டான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லையே. இப்போ உண்மையை சொல்லலன்னா அதுக்கும் சேர்த்து வாங்கி கட்டிப்ப. உண்மையை சொல்ல. சொல்லிடுறேன் சார். எல்லா உண்மையும் நான் சொல்லிடுறேன் சார். பவன் அவன் என்னோட தம்பி. என்னோட தம்பி என்னை விட்டுட்டு போனத என்னால கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியல சார். எங்க அம்மா அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் நான் பவனை என்னோட சொந்த புள்ள மாதிரி பாசத்தை ஊட்டி வளர்த்தேன் சார். படிக்க வச்சேன், அவனை நல்லபடியா வளர்த்தேன் சார். அப்புறம் அவனுக்காக நான் இன்னும் கல்யாணம் கூட பண்ணிக்கல சார். ஏன்னா அதனால பவன் கஷ்டப்படக்கூடாதுன்னு. ஆனா ஆனா ஒரு நாள் பவன் மாதிரிய கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்தான். அப்புறம் அப்புறம்
இதுதான் என்னோட அழகான வீடு. வாவ் பவன், உங்களோட வீடு ரொம்ப அழகா இருக்கு. உனக்கு காஃபி வேணுமா? குடிக்கிறேன். 2 மினிட்ஸ்ல வரேன். ஓகே. இந்த சூடான காஃபி. காஃபி ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க் யூ. நாம ஒண்ணு பண்ணலாம். இந்த காஃபி எல்லாம் விட்டுட்டு புதுசா ஏதாவது ஒண்ணு பண்ணலாம். ஹாய் டியர். ரொம்ப மிஸ் பண்றியா என்ன? உளறத விட்டுட்டு முதல்ல உன்னோட வாட்ஸ்அப்பை செக் பண்ணி பாரு. என்ன இதெல்லாம்? பார்த்தல்ல நம்ம 2 பேர் ஒன்னா இருந்த வீடியோ. அப்புறம் நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. இப்பவே நீ என்னோட அக்கவுண்ட்ல 30,000 ரூபாய் கேஷ டிரான்ஸ்ஃபர் பண்ணலன்னு வச்சுக்கோ. இந்த வீடியோஸ நான் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ், உன்னோட வீட்டுக்கு எல்லாருக்குமே அனுப்பிடுவேன். புரிஞ்சுச்சா? என் அக்கவுண்ட் டீடைல்ஸ நான் உனக்கு அனுப்பி வைக்கிறேன். ஹலோ ஹலோ. செக் பண்ணிக்க. நான் பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். உடனே அந்த வீடியோவை நீ டெலீட் பண்ணிடு. ஏன் இவ்ளோ அவசரப்படுற? டெலீட் பண்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஹலோ. ஏய், உன்னதான் உன்னதான். ச்சே ச்சே. பவன், அண்ணா ஏன்டா ஒரு மாதிரியா இருக்க நீ? ஆமா, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைண்ணே. உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? இல்லைங்கண்ணா. என்ன பிரச்சனையா இருந்தாலும் அண்ணன் இருக்கேன், கவலைப்படாத. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். அண்ணா ஒரு நிமிஷம், இது வரேன். டேய், என்னாச்சு இவனுக்கு?
ஏன் என்னோட காலை பிக் பண்ண மாட்டேங்கிற? இதோ பார் மாதிரி, நீ பணம் கேட்க கேட்க என்கிட்ட பணம் எதுவும் இல்ல. தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாத. என்ன சொன்ன? உன்கிட்ட இப்ப பணம் இல்லையா? அப்போ உன் வீட்ல இருக்கிறவங்க கிட்ட இந்த வீடியோஸ் எல்லாம் அனுப்பிடலாம்னு நினைக்கிறேன். ஹலோ ஹலோ ஹலோ. அண்ணே, நான் மாதிரிங்கிற பொண்ண மனசார விரும்பினேன். ஒரு நாள் 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம். அதை பயன்படுத்தி அவ அந்த மாதிரி நாங்க ஒன்னா இருந்தத வீடியோ எடுத்து வச்சிருக்கா. அந்த வீடியோவை காட்டி காட்டி பிளாக்மெயில் பண்ணி அவ என்கிட்ட பணம் வாங்கிட்டு இருக்கானே. அவ டார்ச்சர் தாங்க முடியலன்னு என்ன மன்னிச்சிருங்கன்னு இப்படி உங்கள் பவன், டேய் பவன், என்ன இன்னைக்கு இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்கான்? பவன், ஏன் எந்திரிக்கல? பவன், என்னடா இப்படி தூங்கிட்டு இருக்க? டேய் பவன், என்னது இது? டேய் பவன், டேய் பவன், பவன், டேய் எந்திரிடா. பவன், பவன், எந்திரிடா. பவன், ஐயோ பவன், பவன் எந்திரா. என்ன பண்ற? யார் நீ? உனக்கு என்ன வேணும்? கேக்குறல, சொல்லு. பவன் தெரியுமா? நான் பவனோட அண்ணன். ஒன்னால தாண்டி அவன் சூசைட் பண்ணி செத்து போயிட்டான் தெரியுமா? என்னால சூசைட் பண்ணிக்கிட்டானா? ஆமா. ஒன்னா நம்பர் பயந்தாங்குழி அவன். அது மட்டும் இல்லாம அவனால எனக்கு என்ன லாபம் சொல்லு? நல்ல வேளை அவன் செத்து தொலைஞ்சான். டேய், நீ யாருடா என்ன அடிக்க? இதான் சார் நடந்துச்சு. என்ன மிஸ்டர் தினேஷ், உங்க தம்பியோட இழப்பை ஈடுகட்ட சட்டத்தை உங்க கையில எடுத்துக்கிட்டீங்க. ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாமே. அதான் நாங்க இருக்குமே, நாங்க எல்லாம் பார்த்திருக்க மாட்டோமா? இனி உங்க வாழ்க்கை ஃபுல்லா நீங்க ஜெயில தான் இருக்க போறீங்க. உண்மைதான் சார். அன்னைக்கு என்னோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. பாண்டியன், கூட்டு போங்க அவரை. ஓகே சார், வா.